வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, போராட்டங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராமே கேளாடா ஏரிக்கரையோரமாகவே நடந்து வருகிறான் என்று அவன் போன வேலையெல்லாம் நல்லபடி நடந்திருக்கிறது. சித்ரா பௌர்ணமி காளியம்மன் திருவிழாவுக்கு இனத்தார் எல்லாம் முன்கூட்டியே வந்து விடுவதாக சொல்லி இருக்கிறார்கள். பூக்கடைக்காரன் பிரமாதமாக ஜோடனை செய்து கொடுப்பதாய் சொல்லிவிட்டான். இதர சாமான்களுக்கும் ஏற்பாடாகிவிட்டது. மனசு நிம்மதியில் குஷி பிறக்கிறது. வாய் சீழ்க்கை எடுக்கிறது. கரையில் இருந்து இறங்கி வலது பக்கம் திரும்பியதுமே அவனுடைய குடிசை தெரியும். இன்று குடிசைக்கு வெளியே திண்ணையிலேயே கெம்பம்மா அவனுக்காக காத்து உட்கார்ந்திருக்கிறாள். தலை நிறைய பூ. போன யுகாதி அப்பாவுக்கு வாங்கிய புட்டா புடவை. தலைப்பை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு பொம்மை போல. இன்று என்ன விசேஷம்? ஏதாவது மறந்துவிட்டோமா? கிட்டத்தில் வர வர அவள் முக பூரிப்பு தெரிகிறது. ஏதோ மாபெரும் ரகசியத்தையே அடக்கி வைத்திருப்பவள் போல ஒரு எக்களிப்பு. அடக்க முடியாமல் உதட்டை பிதுக்கும் சிரிப்பு. ராமகவுடனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் மகிழ்ச்சியை ஊட்டுகின்றன. ஒரு கணம் ஏதேதோ கற்பனைகள் கொதியிட்டு கொண்டு கிளம்புகின்றன. ஒருவேளை அப்படி இருக்குமோ? குடிசை வாயிலில் அவன் அடி எடுத்து வைக்கும் போது அவள் விருட்டென்று எழுந்து உள்ளே ஓடுகிறாள். அவனும் தொடர்கிறான். ஓர் எட்டில் அவளை பிடித்து நிறுத்துகிறான். என்னம்மா விஷயம்? கண்களை சிமிட்டி குறும்பாக கேட்கிறான். ஆஹா என்று கெஞ்சலாய் சொல்லிக்கொண்டே அவள் போய் குடிசை கதவை தாழிடுகிறாள். அடுத்திருந்த சாளரத்திலும் மறைப்பாய் பலகையை வைத்துவிட்டு வருகிறாள். அவனுக்கு நிஜமாகவே ஒன்றும் புரியவில்லை. செல்லமாய் கெஞ்சலாய் காதோடு கிசுகிசுக்க வேண்டிய விஷயத்துக்கு இதெல்லாம் எதற்கு என்று அவன் யோசிக்கையில் அவள் மெல்ல நடந்து வந்து அவன் எதிரில் நிற்கிறாள். பக்கவாட்டில் திரும்பி மெல்ல தன் புடவை தலைப்பை விலக்கி கீழே தொங்க விடுகிறாள். நான் வேலை செய்யற ஊட்டு அம்மா கொடுத்தாங்க. மெல்லிய நைலான் ரவிக்கையூடே பட்டைகள் தெரிய இருந்த மோஸ்தர் பாடி. அவன் பாராட்டை எதிர்பார்ப்பவள் போல கழுத்தை சாய்த்து அவனை பார்க்கிறாள். அவனுக்கோ தெருவோடு போகும்போது பார்க்கும் சினிமா விளம்பரங்களில் மேல் ஆடையின்றி காணும் பெண்களின் படங்கள் நினைவுக்கு வருகிறது. நீயும் உங்க அம்மாவும் தோ! அந்த தூவில் அவனுடைய எரிச்சல் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் வெளிப்படுகிறது. அவள் திகைத்து போய் தலைப்பை உடனே சரி செய்து கொள்கிறாள். அதற்குள் அவன் கதவை திறந்து கொண்டு வெளியேறுகிறான். ஏரிக்கரையில் காற்று இதமாய் வீசுகிறது. காளியம்மன் கோவில் அண்டை போய் சுவரில் முதுகை சாய்த்து உட்கார்ந்து கொள்கிறான். எல்லாமே குட்டி சுவராய்த்தான் காலம் இப்படி மாறுகிறது என்று தோன்றுகிறது. அவங்க கொடுத்தாங்களாம், இவன் மாட்டிக்கொண்டு வந்துட்டான். நம்ம கட்டுப்பாடு என்ன, வழக்கம் என்ன என்று ஒரு பெண்ணுக்கு துளி யோசனை வேணாம். போனோம், வேலை செய்தோம், வந்தோம் என்று வராமல் இதெல்லாம் என்ன பெருந்தனம்? நாளை அக்கம் பக்கத்தில் ஒருத்தர் கண்ணில் படட்டும், பெரிய வம்பாகி விடுமே. தொண்டையை கமறி துப்பி விட்டு எதிரே பார்க்கிறான். ஏரியின் மேலக்கரையோரமாக வரிசை வரிசையாக பங்களாக்கள். எல்லாம் பெரிய மனிதர்கள் வசிக்கும் வீடுகளாம். அவனுக்கு மட்டும் முடியுமானால் அத்தனை வீடுகளையும் அதில் வசிப்பவர்களையும் அப்படியே பார்வையிலேயே சொட்டு பொசுக்கி விடுவான். எப்படி இருந்த இடம் எப்படியாகிவிட்டது? அங்கே ஒவ்வொரு அடி மண்ணையும் அவனுக்கு தெரியும். பிறந்ததில் இருந்தே தெரியும். கோலி ஆட, சொல்லி பொறுக்க, ஆடு மேய்க்க என்ற ஒரு நாளின் பெரும் பகுதியை அங்கேதான் கழித்திருக்கிறான். அது இப்படி மாறும் வரை பச்சை மரத்தை எல்லாம் இப்படி வெட்டி சாக்குறாங்களே பாவிங்க, உருப்படுவாங்களா என்று சிக்கி கிழவி அடித்து கொண்டு சபித்தது நினைவுக்கு வருகிறது. அதற்கு முன் அவர்கள் முதலில் ஜீப்பில் வந்தார்களே, அதுவும் தொடர்ந்த நிகழ்ச்சிகளும் நினைவுக்கு வருகிறது. பெரிய ஏரி, மேல் பக்கம் அடர்ந்த தோப்பு, கீழ்ப்பக்கம் ஏரி பாசனத்தில் பச்சை பசையில் என்ற வயல்கள், கொஞ்சம் தள்ளி கும்பலாக தாறுமாறாக குடிசைகள், வழியில் கரையோரமாகவே பெயருக்கு ஒரு சின்ன கோவில், நடைபாதை கோவில் அளவே ஆனாலும்
குடிகொண்டிருந்த காளியம்மன் சக்தி வாய்ந்தவள் என்று ஊர் மக்கள் சொல்வார்கள். குக்ரஹள்ளி ரொம்ப அமைதியான கிராமம். பெங்களூர் தும்கூர் சாலையில் பெங்களூரை அடுத்து காலம் காலமாய் தூங்கி வழிந்த கிராமம். அன்று அந்த குக்கரஹள்ளியை மெயின் ரோட்டுடன் இணைக்கும் சாலையில் பெரிய செம்மண் புழுதி படலத்தை கிளப்பி விட்டு கொண்டு வந்தது அந்த ஜீப். ஏரியில் நிதானமாக அமிழ்ந்து குளித்து கொண்டிருந்த ராமகவுடா தலையை உலுக்கி நீர் திவலைகளை உதறி விழிமேல் நீரை வழித்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான். ஏரிக்கரையின் மேல் ஜீப் நின்றது. அதில் இருந்த 4-5 பேர் இறங்கினர். பேண்ட்டும் ஷர்ட்டும் தலையில் ஹாட்டும். தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்ட பின் தோப்பினுள் நுழைந்தனர். குறுக்கும் நெடுக்கும் நடந்தனர். ராமகவுடா தன் குளியலை முடித்து கொண்டு பரபரவென்று வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு மேலே வந்தபோது அவர்கள் பெரிய டேப்புகளை வைத்து கொண்டு ஏதோ அளந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் தயங்கி ஓர் ஓரமாக நின்று பார்த்தான். அவர்கள் அவனை கவனிக்கவே இல்லை. தங்கள் போக்கில் பேசி சிரித்து கொண்டும் அளந்து குறித்து கொண்டும் இருந்தார்கள். அவன் அவர்கள் அருகில் போய் பவ்யமாக கை கட்டி கொண்டு நின்றான். அவர்கள் அவனை திரும்பி பார்த்துவிட்டு தங்கள் வேலையில் ஈடுபட்டார்கள். எதுவும் பேசவில்லை. ஆனாலும் அதில் ஒருவர் அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தது போல அவனுக்கு தோன்றியது. அப்போது அதுவே பெரிய மகிழ்ச்சியாயிருந்தது. கொஞ்சம் சங்கோஜமாய் கூட இருந்தது. அவன் அங்கிருந்து நகர்ந்து ஜீப்பின் அருகில் போனான். பீடி குடித்து கொண்டிருந்த டிரைவர் புகையை ஊதிவிட்டு அவனை பார்த்தான். அவன் பளிச்சென்று ஒரு புன்னகை பூத்தான். அந்த பெரிய மனிதரின் புன்னகைக்கு பதில் புன்னகை செய்வதாய் மனதில் எண்ணம். டிரைவர் ஒரு சகஜ பாவத்துடன் என்ன வேணும் என்று கேட்டான். அப்போது அவன் பற்கள் தெரிய நன்றாக சிரித்துவிட்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம், அவங்கெல்லாம் யாரு என்று கன்னடத்தில் கேட்டான். சர்வேக்கு வந்திருக்காங்க, சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் போர்டை சேர்ந்தவர்கள் என்று மேலே அவன் சொன்னதெல்லாம் புரியாவிட்டாலும் வந்திருப்பவர்கள் அரசாங்க அதிகாரிகள் என்ற அளவிற்கு ராமகவுடனுக்கு தெரிந்தது. மறுபடி அவன் தோப்பினுள் வந்தபோது அவர்கள் கோவில் அருகில் அளந்து கொண்டிருந்தார்கள். அவன் வேகமாக அங்கே போய் அந்த சின்ன கோவிலின் தாளை நீக்கி கதவை திறந்தான். இப்போது கொஞ்சம் தைரியமாக அவர்களை பார்த்து வாங்க என்று கூப்பிட்டான். அவர்கள் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டனர். ஏதோ கோவில் போலிருக்கு என்றார் ஒருவர். காளியம்மன் கோவில் என்றான் கவுடா. அவர்களுக்கு சிரிப்பு வந்தது. அவன் உள்ளே நுழைந்து குங்குமத்தட்டை கொண்டு வந்து நீட்டினான். ஒருவர் விரலால் தொட்டு கொண்டார். ஒருவர் வேண்டாம் என்று கையசைத்து மறுத்து விட்டார். மற்றவர்கள் சிட்டிகை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டனர். யாரும் பூட்ஸை கழற்றவே இல்லை. அவனுக்கு என்னவோ போலிருந்தது. ஆனால் பேசாமல் இருந்து விட்டான். இது ஒரு பெரிய கோவில் என்று பிரசாதம் கொடுக்க வந்து விட்டான் என்பது போல அவர்கள் பேசிக்கொண்டது நல்ல வேளையாக அவனுக்கு புரியவில்லை. இத யார் பாத்துக்கிறாங்க? ட்ரஸ்டி யாராவது இருக்காங்களா என்று ஒருவர் கேட்டார். அதெல்லாம் கிடையாது. எங்க பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து நாங்க தான் எல்லாம் கவனிச்சுக்கிறது. எங்க அப்பா போன வருஷம் காலமானதுல இருந்து நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் தைரியமாக பேச்சு வந்தது ராமகவுடனுக்கு. ஆனால் அவர்களுக்கு இந்த புராணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தங்கள் வேலையை முடித்து கொண்டு கிளம்பி போனார்கள். ஜீப் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டுத்தான் திரும்பினான் கவுடா. சில மாதங்கள் கழித்து யார் யாரோ வந்து அந்த தோப்பை பார்த்துவிட்டு போய் ஒரு வாரத்துக்கெல்லாம் அங்கே மரங்களை வெட்ட ஆரம்பித்த போதுதான் அவனுக்கு அரசாங்க அதிகாரிகள் வெறுமே அளந்து கொண்டு போக வரவில்லை என்று புரிந்தது. விசாரித்ததில் அங்கே வீடுகள் கட்டப்போவதாய் அறிந்தான். அடப்பாவீங்களா என்ற மனதுக்குள் அதிர்ந்து போனான். ஒவ்வொரு மரமாய் விழுந்தது. கொஞ்ச நாளில் அப்படியொரு தோப்பு இருந்த சுவடே தெரியாமல் அது பெரிய வெட்ட வெளியாயிற்று. நிழலுக்கும் ஆடு மாடு மேய்க்கவும் சுள்ளி பொறுக்கவும் இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்கும் குக்ரஹள்ளி வாசிகள் தொலை தூரம் போக வேண்டியதாயிற்று. சிரமப்பட்டவர்கள் அவர்கள்தான். அப்புறம் கொஞ்ச காலம் அதிக நடமாட்டமின்றி இருந்தது அந்த இடம். மறுபடி யார் யாரோ வந்தார்கள் போனார்கள். லாரிகளும் ஜீப்களும் கார்களும் வந்தபடி போனபடி இருந்தன. குக்ரஹள்ளி வாசிகள் வேடிக்கை பார்த்தார்கள். கிட்ட போய் விசாரித்ததில் எல்லா இடத்தையும் வீடு கட்ட மனைகளாக பிரித்து விற்று விட்டதாக தெரிந்தது.
செங்கல்லும் சுண்ணாம்பும் சிமெண்ட்டும் இரும்பும் மரமும் வண்டி வண்டியாக வந்து இறங்கின. ஒரு வருடத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் காளான் முளைத்தாற் போல 3 4 வீடுகள் தோன்றின. ஏரி வயல் குடிசைகள் என்றிருந்த சூழ்நிலையில் அந்த நவீன பாணி பங்களாக்கள் முற்றிலும் பொருத்தமற்று வினோதமாய் தெரிந்தன. அதிக நாள் அப்படி இல்லை. அடுத்த 2 வருடங்களுக்குள்ளேயே யாரோ மந்திரவாதி கோலால் தொட்டு எழுப்பியதைப் போல வரிசை வரிசையாக வீடுகள் அங்கே தோன்றின. காடு போல தோப்பு இருந்த இடத்தில் செங்கல் காங்கிரீட் காடாக மனைகள் தலை நிமிர்ந்து நின்றன. இப்போது இந்த குடிசைகள் தான் பொருத்தமற்று முரண்பாடாய் தோன்றின. அந்த இடத்துக்கு சாமுண்டி நகர் என்று நாமகரணமாயிற்று. திறப்பு விழா வேறு தடபுடலாய் நடந்தது. மந்திரிகளும் இதர பிரமுகர்களும் விடுக்காய் வந்திறங்குவதையும் விழா விமர்சைகளையும் குக்கரஹள்ளி வாசிகள் தூரத்தில் இருந்தே பார்த்தார்கள். போக்குவரத்திற்கும் புழுதி படலத்துக்கும் தங்களை பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். கிராமவாசிகளின் பாதி சுதந்திரம் பறி போயிற்று. முன் போல இஷ்டத்துக்கு எருமை மேய்க்க முடியவில்லை. கிராம குழந்தைகள் கண்டபடி திரிந்து ஓடி விளையாட முடியவில்லை. 2 3 தரம் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. இது கூட இப்ப பெங்களூர் ஆச்சாமே. ரொம்ப பெரிய மனுஷங்கள்லாம் அங்க இருந்து இங்கேக்கு வீடு வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். நம்ம ஏரியில போட்டு விட போறாங்களாமே என்று ஒரு நாள் மாதையா தகவல் கொணர்ந்தான். யாரு சொன்னாங்க? மூங்கில் சீவி கொண்டிருந்த ராமகவுடா கத்தியை கீழே போட்டுவிட்டு கேட்டான். மாதையா அங்கே ஒரு வீட்டில் தோட்ட வேலைக்கு சேர்ந்திருந்தான். எங்க ஐயாதான். ஏரியில தண்ணி மட்டத்தை பாத்தியா? வீடு கட்டுறேன்டா பேர் வழின்னு தலை கால்வாயை எங்கேயோ அடைச்சு விட்டுருக்காங்க. உங்க ஐயா கிட்ட சொல்லி அதை சரி பண்ணி முதல்ல தண்ணி விட சொல்லு, அப்புறம் போட்டு விடலாம். நமக்கேன் வம்பு, இவனிடம் வாயை கொடுக்க வேண்டாம் என்று போய்விட்டான் மாதையா. 4 நாள் ஆகி இருக்காது. கெம்பம்மா ஒரு நாள் அவனிடம் ரொம்ப குழைந்தாள். புகையிலையை வாயில் அடைத்து கொண்டே, என்ன விஷயம், ரொம்ப ஒட்டிக்கிறையே என்றான் ராமகவுடா. அ என்று சிடுங்கினாளே தவிர அவள் நகரவில்லை. நம்ம சின்னம்மா வேலை செய்யுதே, அவங்க பக்கத்து வீட்டுல வீட்டு வேலைக்கு ஆள் வேணுமாம். நான் அது கூடவே போயிட்டு வரட்டுமா? அவனுக்கு இஷ்டமில்லை. சின்னம்மா கூட போகுதே என்று அவள் உதாரணம் காட்டினாள். சின்னம்மாவும் ராமகவுடன் பெண்டாட்டி கெம்பம்மாவும் ஒன்னாயிடுவாங்களா என்று அவன் கேட்டான். ஐய, நம்ம ஹள்ளியே இப்ப யாரும் போகலையாம். என்னமோ பெருசா கௌரவம் பாக்குறியே, 60 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்களாம். 60 ரூபாய் வீட்டு வேலைக்கா? மலைத்து போனான் ராமகவுடா. அவங்க வீடுகள்ல என்ன மானாவாரிய கொட்டி வச்சிருக்குமா பணம், இப்படி சம்பளம் கொடுக்கறதுக்கு? அவன் தயக்கத்தை ஏதுவாக வைத்து அவள் வாதாடினாள். சின்னம்மா கூடவே போயிட்டு கூடவே வந்துடுறனே. அவன் மனதுக்குள் சின்ன போராட்டம். நிஜமாகவே குக்கரஹள்ளியில் பாதி பேருக்கு மேல் ஆண்களும் பெண்களும் அந்த பங்களாக்களில் ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்திருந்தார்கள். முடிவில் 60 ரூபாய் வென்றது. போன 4 5 மாதங்களாய் அவள் வேலைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறாள். கையில் காசு நடமாட்டத்தால் அவளுக்கு அது ரொம்ப பிடித்து போய்விட்டிருக்கிறது. இன்னைக்கு அம்மா பட்சணம் கொடுத்தாங்க, பழம் கொடுத்தாங்க என்று ஏதாவது கொண்டு வருவாள் அடிக்கடி. ஆனால் இந்த மாதிரி ஏதும் வரும் என்று அவன் நினைத்திருக்கவில்லை. முதலில் இவளை வேலைக்கு போக விட்டதே தப்பு. அதுதான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. உடம்பில் துளி பயம் வேண்டாம். காடாட்டம் இருந்த தோப்பு போயிற்று. ஏரியில் தண்ணீர் போயிற்று. அடுத்த வருடம் பயிர் எடுக்கக்கூட காணாது போலிருக்கு. இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெரிய மனிதர்கள் என நினைத்து கொண்டு அந்த அம்மாள் கெம்பம்மாவுக்கு அதை கொடுத்திருப்பாள். ஒருவேளை இதுவே ஆசைப்பட்டு கேட்டிருக்குமோ? இருக்காது. இருக்கட்டும், இல்லாம போகட்டும். ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் சமயம் தெரிய வேணும். கொஞ்சம் முன் யோசனை வேணாம்? இன்னும் 4 நாள்ல சித்ரா பௌர்ணமி, காளியம்மனுக்கு திருவிழா. அவன்தான் பூசாரி. எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணும். இவளுக்கு தெரியாதா? இந்த சமயத்துல போய் இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா? கதவை சாத்திவிட்டு வந்து அவன் எதிரில் அவள் நின்ற காட்சியை நினைத்து கொள்கிறான். கோபம் கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்குகிறது. மெல்ல சிரிப்பு கூட எட்டி பார்க்கிறது. எழுந்து வீட்டை நோக்கி நடக்கிறான் ராமகவுடா. பின்னால் வரிசையாய் நின்ற அந்த பங்களாக்களை நினைத்து மனதில் ஒரு பொறுமலும் தொடர்கிறது. அவனை பார்த்ததும் பயந்து கொண்டே எழுந்து நிற்கிறாள் கெம்பம்மா. என்ன சொல்வானோ என்ற அச்சம் கண்களில் தெரிகிறது.
ஆனால் அவன் அதை பற்றி பேச்செடுக்கவே இல்லை. "இந்த பாரு, பௌர்ணமி அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட காலையிலேயே சொல்லிட்டு வந்துடு. மத்தியானம் வேலைக்கு வரமாட்டேன்னு. இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கும். பணியாரம் எல்லாம் சுடணும். பெரிய மனுஷங்க அப்புறம் சண்டை பிடிக்க போறாங்க. முன்னாடியே ஏன் சொல்லலைன்னு?" அவள் தலையாட்டுகிறாள் சரி என்று. இன்று சித்ரா பௌர்ணமி. ராத்திரி திருவிழாவுக்காக சொந்தக்காரர்கள் எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். சீக்கிரமா போய் அவ்வளவு பேருக்கும் சோறாக்க வேண்டும். அப்புறம் மத்தியானம் எல்லாம் படையலுக்கு செய்ய வேண்டிய வேலை சரியா இருக்கும். அம்மாவிடம் நல்லபடி சொல்லிக்கொண்டு மத்தியானம் லீவு வாங்கி கொண்டு போக வேண்டும். அம்மா என்ன சொல்வாங்களோ என்று தயங்குகிறாள் கெம்பம்மா. அம்மா மாடியில் இருக்கிறாள். கெம்பம்மா மெல்ல மேலே போய் அறை வாயிலில் நின்று எட்டி பார்க்கிறாள். கண்ணாடியின் முன் அமர்ந்து தலை சீவி கொண்டிருக்கிறாள் எஜமானி. "என்ன, வேலையெல்லாம் ஆச்சா?" "ஆச்சுமா." "அப்போ போயிட்டு வா." கெம்பம்மா நகரவில்லை. "வந்துமா, இன்னைக்கு மத்தியானம் வரமாட்டேன்." "ஏன்?" "எங்க கோயில்ல விழாங்க. வந்து நாளைக்கு காலையில கூட கொஞ்சம் லேட் ஆகும். இருட்டுனதுக்கு அப்புறம் மாலை போட்டாங்கன்னா ராத்திரி விடிய விடிய நடக்குமுங்க." முகத்தை சுளிக்கிறாள் எஜமானி. "சரிதான் போ. ராத்திரி எல்லாம் கூத்தடிக்க போறீங்களா? தூங்குன மாதிரி தான்." "ஒரு நாள் அப்படித்தாம்மா." "ஒரு நாளோ அரை நாளோ இப்படியெல்லாம் குதிச்சாதான் பக்தின்னு அர்த்தமா என்ன? என்னவோ உங்க ஐடியாக்களே அலாதி." "சரி சரி, எல்லாம் ஒரு 10 10:30 மணிக்குள்ள முடிச்சுக்கிறத பாருங்க. உன் புருஷன் தானே பூசாரி, அவங்கிட்ட சொல்லு" என்று விடை கொடுக்கிறாள். "ஆ, கட்டுங்க" என்று தலையாட்டி விட்டு கிளம்புகிறாள். "ஆகட்டுங்க" என்று தலையாட்டி விட்டு கிளம்புகிறாள் கெம்பம்மா. வழியில் கோவில் அருகில் 7 8 பேர் மும்முரமாய் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராமகவுடா கூட முண்டாசுடன் ஒரு கை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறான். அருகே போய் அவன் கவனத்தை கவர முயற்சிக்கிறாள் கெம்பம்மா. "லே கவுடா, கெம்பம்மா வந்திருக்கு பார்" என்கிறான் மாதையா. தோரணத்தை அடுத்தவனிடம் தந்துவிட்டு இறங்கி வருகிறான் ராமகவுடா. "என்ன இங்க வந்து மசமசன்னு நிக்கிற? வீட்டுக்கு போகல? மத்தியானம் வர்றதில்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டியா?" "ஆ ஆ சரின்னுட்டாங்க. வந்து ராத்திரி கொஞ்சம் நேரத்தோடயே ஆரம்பிச்சு நேரத்தோடயே முடிச்சுடலாமா?" "ஏன், என்ன விஷயம்?" "ஒண்ணுமில்ல. ராத்திரி ரொம்ப நேரம் சண்டை போட்டு குதிச்சிட்டு இருக்க வேண்டாம்னு எங்க அம்மா சொல்ல சொன்னாங்க." "நாம குதிக்கிறோம், கூத்தடிக்கிறோம், இவங்களுக்கு என்ன போச்சு?" "அட, அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுமாம். இப்படியெல்லாம் குதிச்சாதான் பக்தியான்னு கூட கேட்டாங்க." "ஓஹோ, அப்படியா சேதி? கேட்டீங்களா எல்லாரும்?" ராமகவுடனின் குரலில் எகத்தாளம் தொனிக்கிறது. "இவங்க அம்மா சொல்லி அனுப்பிட்டாங்களாம், ராத்திரி சத்தம் போடாதீங்க, நாங்க தூங்கணும்னு. பெரிய மனுஷங்கன்னா கும்பகர்ணனுங்களா?" கொல்லென்ற சிரிப்பு எழுகிறது. "ஐயோ, அப்படி சொன்னாங்கன்னா நான் சொன்னேன், குதர்க்கமா எடுத்துட்டு பேசுறியே" முனகுகிறாள் கெம்பம்மா. அவன் கேட்கவில்லை. "சரிதான் போ, நீ ரொம்ப கண்டிட்ட. எனக்கு தெரியாதா இவங்கள? லே மாதையா." செவந்தி பூக்களை சரமாக்கி கொண்டிருந்த மாதையா அதை அப்படியே விட்டுவிட்டு எழுந்திருக்கிறான். "கொஞ்சம் சொக்கிஹள்ளி வரைக்கும் போய் நம்ம நாரணப்பாவையும் லிங்கையாவையும் உடனே கையோட கூட்டிண்டு வந்துடு. தப்பட்ட நாயனம் எல்லாத்தையும் எடுத்துண்டு வரணும்." மாதையா விழிக்கிறான். "நீ ஏற்கனவே ஏற்பாடு பண்ணல்ல, மாடப்பாவெல்லாம் மத்தியானம் வந்துடுவாங்கன்னு சொன்னியே." "வந்துடுவாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இருந்தாலும் இதுவும் கூட இருக்கட்டுமே. இந்த வருஷம் நம்ம அம்மனுக்கு ரொம்ப கொண்டாட்டம்டாடா. எல்லாம் ரெட்டை ரெட்டையா ஜமாய்ச்சிடுவோம். ரெட்டை நாயனம், தவில், தப்பட்டை, கொம்பு." மாதையா வேலையை அப்படியே போட்டுவிட்டு கிளம்புகிறான். கெம்பம்மா அரண்டு போய் நிற்கிறாள். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா இது? என்ன வம்பு? அவனுடைய சுபாவம் தெரிந்ததுதானே. வம்பு சண்டைக்கு போகவும் மாட்டான், வந்த சண்டையை விடவும் மாட்டான். இன்று இரவு வழக்கத்தை விட அதிகமாக ஊரை கூட்டி எழுப்பாமல் விடப் போவதில்லை. நாளை காலையில் எஜமானி அம்மாள் கேட்டால் என்ன பதில் சொல்வதென்று யோசிக்கிறாள் கெம்பம்மா. நீ கிளம்பு, வீட்டுல விருந்தாளிங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க" என்று அவளை விரட்டுகிறான் ராமகவுடா. அவள் அப்பால் மறைந்ததும் மீசையை தடவிக்கொண்டே யோசிக்கிறான். கெம்பம்மாவின் எஜமானி அங்கே குடிவந்திருக்கும் அத்தனை பெரிய மனிதர்களின் பிரதிநிதியாகவும் தோன்றுகின்றாள். எரிச்சல் வருகிறது அவனுக்கு. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் இவள்? கெம்பம்மாவை போல சூதுவாது அறியாத பெண் வேலைக்கு போனால் விலைக்கு வாங்கிவிட்டதாக நினைத்து விட்டாளா? எதையோ மாட்டிக்கொள்ள கொடுத்து அனுப்புகிறாள். அந்த கேடுகெட்ட நாகரிகத்தை எல்லாம் அவர்களோடு நிறுத்தி கொண்டால் போதாதோ? சத்தம் போடாதே என்று சொல்லி அனுப்புகிறாள்.
தூங்க முடியாதாம். சில இரவுகளில் இவர்கள் வீடுகளில் 1 மணி வரை கூட விளக்கெறிவதையும், ஹோ ஹோ கெக்கே என்று சிரிப்பும் கும்மாளமுமாய் கூத்தடிப்பதையும் அவன் அறிய மாட்டானா என்ன? சுவாமி விஷயம் என்றால், ஹள்ளி ஜனங்கள் என்றால் அலட்சியம் போலிருக்கிறது. கவுடா, சரியா இருக்கா பாரேன். தோரணம் கட்டி கொண்டிருப்பவன் அழைக்கிறான். ஓலை பந்தல் ஜம் என்று இருக்கிறது. பௌர்ணமி நிலவு பால் போல காய்கிறது. தூங்கி வழியும் குக்ரஹள்ளி வாசிகள் சுறுசுறுப்பாய் ஏரிக்கரையில் காளியம்மன் கோவில் முன் திரண்டிருக்கிறார்கள். சாதாரண நாட்களில் இத்தனை நாழிக்கு ஒரு தூக்கம் போட்டிருப்பார்கள். இன்றோ புது புடவையும் வேட்டியும் சலசலக்க வளைய வந்து கொண்டிருக்கிறார்கள். குவியல் குவியலாக படையல் பொருள்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் சாமந்தியும் சுகந்த ரோஜாவும் மணத்து கொண்டிருக்கின்றன. சாம்பிராணி ஊதுவத்திகள் புகை எங்கும் மண்டி இருக்கிறது. பெங்களூரில் இருந்து தரவிட்ட பெட்ரோமாக்ஸ் விளக்கோடு எண்ணெய் விளக்குகள் போட்டி போட முயலுகின்றன. அம்மன் புது புடவை உடுத்தி பூ மாலைகள் அணிந்து அழகாக கொலு வீற்றிருக்கிறாள். மாலை போட்டுக் கொள்கிறவன் வந்து காத்திருக்கிறான். ஆரம்பிக்கலாமா என்கிறார் ஊர் பெரியவர். தோ கொஞ்சம் வேண்டுமென்றே தாமதிக்கிறான் ராமகவுடா. ஏரியின் மேலக்கரையில் வரிசை வரிசையாக பங்களாக்களில் விளக்கொளி அழகாக தெரிகிறது. பௌர்ணமி நிலவோடு அவைகளும் ஏரி நீரில் அழகாய் பிரதிபலிக்கின்றன. பாதி வீடுகளிலாவது விளக்குகள் அணைய வேண்டும் என்று காத்திருக்கிறான் அவன். அம்மன் புது புடவை உடுத்தி பூ மாலைகள் அணிந்து அழகாக கொலு வீற்றிருக்கிறாள். மாலை போட்டு கொள்கிறவன் வந்து காத்திருக்கிறான். ஆரம்பிக்கலாமா என்கிறார் ஊர் பெரியவர். தோ கொஞ்சம் வேண்டுமென்றே தாமதிக்கிறான் ராமகவுடா. ஏரியின் மேலக்கரையில் வரிசை வரிசையாக பங்களாக்களில் விளக்கொளி அழகாக தெரிகிறது. பௌர்ணமி நிலவோடு அவைகளும் ஏரி நீரில் அழகாய் பிரதிபலிக்கின்றன. பாதி வீடுகளிலாவது விளக்குகள் அணைய வேண்டும் என்று காத்திருக்கிறான் அவன். ராமகவுடா சரி என்றதும் மாலை போடுகிறவன் ஏரியில் இறங்கி குளித்துவிட்டு ஈர உடையுடன் வருகிறான். அவனை கோவில் எதிரில் உட்கார்த்தி வைத்து பூஜை நடக்கிறது. மணி அடித்து கற்பூர அரத்தி காட்டுகிறான் ராமகவுடா. பொன் போல் துலக்கிய குடத்தை பூஜையில் வைத்து மலர்களால் சுற்றி கரகம் போல் அலங்கரிக்கிறார்கள். தேங்காய் உடைத்து படையில் இடுகிறார்கள் மேள தாளத்துடன். மறுபடி ஆரத்தி நடக்கிறது. இருளை கிழித்தே விடுவது போல உயிங் என்ற கொம்பு உயர்ந்து கொண்டே போய் உச்சஸ்தாயியில் ஒலிக்கிறது. சங்கும் சேகண்டையும் சேர்ந்து கொள்கின்றன. சுற்றி வந்து ஒவ்வொருவரிடமும் கற்பூரத்தட்டை நீட்டுகிறான் ராமகவுடா. அது முடிந்ததும் கோவிலின் உள்ளே போய் உடுக்கையை கொண்டு வருகிறான் அவன். டம 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 டும் டம 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 டும் என்று முழக்குகிறான். மாலை போட்டவன் எழுந்து மெல்ல குடத்தை எடுத்துக் கொள்கிறான். சொல்லி வைத்தாற்போல வாத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து முழங்குகின்றன. தப்பட்டையும் தவிலும் நாயனமும் கொம்பும் சங்கும் சேகண்டியும் உடுக்கையோடு ஒத்து ஒலிக்கின்றன. நிதானமாக குடத்தோடு காலில் கட்டியிருந்த சலங்கைகள் ஒலிக்க ஒரு சுற்று வருகிறான் அவன். அம்மன் முன்னிலையில் வந்து வணங்குகிறான். மெல்ல மெல்ல குடம் அவன் தலைக்கு ஏறுகிறது. வாத்தியங்களின் சுருதியும் அதிகரிக்கிறது. அவன் கால்களின் வேகத்திற்கேற்ப வாத்தியங்களின் வேகம் அதிகரிக்கிறது. கால் சலங்கிகள் சப்திக்கின்றன. தாளத்தை எடுத்து கொடுக்கின்றன. அவன் சுற்றி சுற்றி வந்து ஆடுகிறான். கூட்டத்தினர் மெய் மறந்திருக்கிறார்கள். நிலவும் ஏரியும் அம்மன் கோலமும் மலர்கள் வாசமும் வாத்தியங்களின் சப்தமும் ஆடுபவனின் லாவகமும் அவர்களை இங்கிருந்து எங்கோ கொண்டு செல்கின்றன. ஆட ஆட வேகம் அதிகரிக்கிறது. ஆவேசம் வந்தாற்போல் உடுக்கையை முழக்குகிறான் ராமகவுடா. ஹே தாயே காளியம்மா, டும்மா டம்மா டும் டும் டம்மா டம்மா டும் டும் மாரியம்மா, டும்மா 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 டும் மகிஷாசுர மர்த்தினியே. குரல் வலிக்கிறது. வாத்தியங்கள் எல்லாம் அனுசரணையாக ஒலிக்கின்றன. சுற்று வட்டாரம் எங்கும் அதிகிறது. அங்கங்கே வீடுகளில் தூக்கம் கலைந்து எழுந்திருக்கிறார்கள். என்ன சப்தம் என்பதை போல சிலர் எட்டி பார்க்கிறார்கள். பலர் முகம் சுளிக்கிறார்கள், அலுத்து கொள்கிறார்கள். இதென்ன இழவு, தூங்க விடாம. ஆனால் இங்கே இவர்களுக்கு அக்கறை இல்லை. டும்மா டும்மா டும் டும் டும்மா டும்மா டும் டும். ராமகவுடாவும் குக்ரஹள்ளி வாசிகளும் இந்த சூழ்நிலையிலேயே இல்லை. எத்தனை நாழியாயிற்றோ. ஏரி கரையோரமாக பறந்து வருகிறது ஒரு வேன். கூடவே மோட்டார் சைக்கிள்.
தங்கள் நினைவே இல்லாமல் கோலாகலத்தில் மூழ்கி இருந்தவர்கள் அதை கவனிக்கவே இல்லை. திடீரென்று அவர்கள் நடுவில் போலீஸ் தோன்றுகிறது. தன் முதுகை யாரோ பலமாக தொட்டதை உணர்ந்ததும் கூட்டத்தின் ஓரத்தில் நின்றிருந்தவன் தன்னிச்சையின்றி ஒதுங்கி வழிவிடுகிறான். ஒரு கணம் கழித்தே காக்கி உடை அவன் கண்ணில் படுகிறது. முகத்தில் கலவரம் தோன்றுகிறது. அவன் அடுத்தவனை தட்டி சுட்டி காண்பிக்கிறான். அதற்குள் போலீஸ்காரர்கள் கொஞ்சம் முன்னே போய்விடுகிறார்கள். இன்னும் சிலருக்கு அவர்கள் சொல்கிறார்கள். யாரும் ஒன்றும் புரியாமல் கலவரத்தோடு பார்க்கிறார்கள். கூட்டத்தின் நடுவில் போய் வாத்தியக்காரர்களையும் ஆடுபவனையும் நிறுத்த கொஞ்ச நேரம் பிடிக்கிறது போலீசாருக்கு. நிலைமை புரிந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு வாத்தியமாக ஓய்கிறது. ஒரு கணம் அங்கே அப்பட்டமான அமைதி நிலவுகிறது. என்னம்மா கலாட்டா இதெல்லாம்? சப் இன்ஸ்பெக்டர் தான் கெடுபடியான உரத்த குரலில் அதை கலைக்கிறார். மாலை போட்டவன் தலையில் இருந்து விழப்போன குடத்தை அப்படியே தாங்கி இறக்குகிறான். வாய் அடைத்து போய் நின்ற கும்பலில் முதலில் தன் நிலைக்கு வருகிறவன் ராமகவுடா தான். இவர்கள் எதற்கு வந்தார்கள்? எப்போது வந்தார்கள்? இத்தனை வருடமா இப்படி எதுவும் நடந்ததில்லையே. வந்ததுதான் வந்தார்கள். இத்தனை கெடுபிடி ஏன்? தனிவாக பேச முயலுகிறான் ராமகவுடா. கலாட்டா ஒண்ணும் இல்லைங்களே, வழக்கமா செய்யறதுதான். அம்மன் திருவிழாவுக்கு மாலை போட்டு கரகம் எடுக்கிறோம். நல்லா கரகம் எடுத்தீங்க. இப்படியா காட்டு மிராண்டித்தனமா கூச்சலிடுவாங்க? நாங்க வந்தது கூட தெரியல. எத்தனை வாத்தியம், என்ன அமர்க்களம்! எல்லாம் ஒரு நேரங்காலத்தோட செய்யறது இல்லையா? பாதி ராத்திரியில ஊரை கூட்டிக்கிட்டு இப்படியா? நாங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு வரோமுங்க. புதுசா ஒன்றும். இது ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டின்னு கூட இல்லாம ஏற்கனவே நாங்க இப்படித்தான் செய்யறதுன்னு சட்டம் பேசுறைய. ராத்திரி 10 மணிக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தெரியாதா? தோ அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறதுங்கிற. சப் இன்ஸ்பெக்டர் தன் கை பிரம்பால் அந்த பங்களாக்களை சுட்டி காட்டுகிறார். அவங்களுக்கு நிம்மதி வேணாமா? தூங்க வேணாமா? உங்களுக்கு இப்படித்தான் கும்மாளம் போடணும்னா ஊருக்கு வெளியில எங்கேயானா போறது தானே? அதுவரை தனிவாகவே பேசிக்கொண்டு வந்த ராமகவுடனுக்கு சுரீர் என்ற ரோஷம் பொத்து கொண்டு வருகிறது. எப்படி அவர் அதை சொல்ல போயிற்று? அவன் மீசை துடிக்கிறது. என்ன சொன்னீங்க? எங்கேயானா ஊருக்கு வெளியில போறது தானே? என்ன நாங்க ஏன் போகணும்? இது எங்க இடம்? இதுவரை பயத்தில் திக் பிரம்மையடைந்து நின்றிருந்த ஊர் பெரியவர் ராமகவுடனை தடிக்க முயல்கிறார். லே கவுடா, பாரு என்று அவனை தட்டி பேச ஆரம்பிப்பதற்குள் அவன் அவர் கையை உதறுகிறான். நீங்கள்லாம் சும்மா இருங்க. நம்ம வெளியில போன்னு ஒருத்தர் சொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறதா? தலைமுறையா முப்பாட்டம் காலத்துல இருந்து இது நாம வசிக்கிற இடம், நம்ம ஊரு. யாரானா வெளியில போகணும்னா அவங்க தான் போகணும். நேத்தி வந்தவங்க. 4-5 வருஷம் முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது? உச்சி வெயில் தெரியாம இந்த தோப்புல மத்தியானம் தூங்குனவங்க நாங்க தான். என்ன பேச்சு பேசுறான் சார் அந்த ஆசாமி என்றார் ஒரு போலீஸ்காரர். சப் இன்ஸ்பெக்டரே கூட திகைத்து போகிறார். எங்கிட்டே என்ன பேச்சு பேசுற நீ? இதுவரையில 4 கம்ப்ளைண்ட் கால் வந்துடுது ஸ்டேஷனுக்கு. மந்திரி வீட்டுல இருந்து கூட வந்தது. அந்த பெரிய மனுஷங்கள்லாம். யாரு பெரிய மனுஷங்க? நாங்களானா சாமி காரியத்துக்கு கண் முழிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம். அவங்களாட்டம் போது போகாம ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதில்ல. எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சி சொல்லி முடியவில்லை. ஆத்திரம் பொங்கி வருகிறது. என்ன திமிர் இந்த பயலுக்கு! நிதானம் பறக்கிறது. ஷட்டப் என்று கத்துகிறார். என்ன பேசுற? யாரண்ட பேசுறேன்னு தெரிகிறதா உனக்கு? என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் அங்க ஸ்டேஷன்ல வந்து சொல்லிக்கோ. கான்ஸ்டபிள், முதல்ல இந்த பயலை வேன்ல ஏத்து. தோ இவங்க 2 பேரையும் கூட ஏத்து. அருகில் இருந்த தப்பட்டைக்காரனையும் நாயனக்காரனையும் காட்டுகிறார். மற்றவங்கெல்லாம் மரியாதையா வீட்டுக்கு போங்கடா. அவர் சொல்லி முடிக்கும் முன் பயத்தில் மற்றவர்கள் தாறுமாறாக கலைந்து ஓடுகிறார்கள். இல்லனா அத்தனை பேரையும் அடைச்சிட்டு போயிடுவேன். ஐயோ என்று தலையில் அடித்துக் கொள்கிறான் கெம்பம்மா. நாங்க ஒன்னு தப்பு பண்ணலையே சாமி, அவரை விட்டுடுங்க, ஒன்னு தப்பு பண்ணலையே என்று அலறுகிறாள். அவளை முறைத்து ஒரு பார்வை பார்த்து விட்டு போய் மோட்டார் சைக்கிளில் கிளம்புகிறார் சப் இன்ஸ்பெக்டர். வேனும் கிளம்புகிறது. காளியம்மன் எதிரில் போய் விழுகிறாள் கெம்பம்மா. அவரை போலீஸ்ல பிடிச்சிட்டு போறாங்களே தாயி, நாங்க ஒருத்தர் வம்புக்கும் போகலையே. நீ சொல்லேன் தாயி, நீ சொல்லு. அவள் பிரலாபம் ஏரிக்கரையெல்லாம் எதிரொலிக்கிறது. காளியம்மன் பேசவில்லை. பழையன கழிந்து புதியன புகும்போது இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் சகஜம்தான் என்பது போல
பேசாமல் இருக்கிறாள் அம்மன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.